மே 1ங்க உழைப்பாளர் தினம். தல பர்த்டேங்க. ஸோ என்னதான் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆக்டர்ஸ்லாம் அவங்களுடைய பிறந்தநாளை வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் தலையோட பிறந்தநாள் அப்படிங்கனாலே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நமக்கு அடிக்கடி முன்ன கொண்டு வந்துட்டே இருக்கும். அதாவது விடாமுயற்சி அண்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிற இந்த 2 கான்செப்ட் மூலியமா தான் இவர் இன்னைக்கு டாப் உச்சத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் இவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்குமெண்ட்ரி என்ன அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயிலோட என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஸோ இவருடைய லைஃப் கேரியர் வந்து எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஏகே இவர் மே 1 1971 பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் வந்து பி சுப்பிரமணியன், இவங்களுடைய அம்மா பேர் வந்து மோகினி. இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது கொல்கட்டா. அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பாவோட பியூர் நேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பியூர் தமிழ்நாடு தான். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து பியூர் ஹைதராபாத், அதுக்கப்புறம் நம்ம கேரளாவில் இருக்க பாலக்காடு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் இவரே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாரு, எங்கள் அப்பா வந்து பியூர் தமிழ்நாடு தான், ஸோ பர்டிகுலராக பேசியிருப்பாரு. ஸோ நம்ம அஜித்தோட ஸ்கூல் லைஃப் கேரியர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஆசன் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இதிலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியேறினாரு. அதாவது என்ஃபீல்டு இந்த நிறுவனத்தில் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு மூலியமா அஜித் குமாருக்கு வந்துட்டு அங்கே ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து கிடைக்குது இவருக்கு. ஸோ பின்னாடி அந்த இதில் 6 மாதம் மெக்கானிக்காக வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவோட வற்புறுத்தல் மூலியமா ஒயிட் கலர் அப்படிங்கிற அந்த வேலைக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அந்த வேலையும் பிடிக்காம வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு மூலியமா நம்ம ஜவுளித்துறை இருக்குல்ல ஏற்றுமதி நிறுவனத்தில் வந்து ஒரு ட்ரைனரா திரும்பவும் ஜாயின் பண்றாரு. ஸோ இறுதியாக தான் அவர் வந்து ஒரு வணிக டெவலப்பரா முன்னேறினாரு. ஸோ இந்த இதில் சேல்ஸ் பண்றது மூலியமா நாடு முழுவதும் பயணம் செய்கிறாரு. அதில் இங்கிலீஷு ஃப்ளூயன்சியாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஜவுளித்துறை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்குலஸ் சைக்கிள் அண்ட் மோட்டார் கம்பெனிக்கான ஆடு வந்து உருவாக்கும் போது தான் நம்ம டைரக்டர் பிசி ஸ்ரீராம் இவரை வந்து கவனிச்சு பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு ஆக்டருக்கு உண்டான தோற்றம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வந்து உணர்ந்து பார்க்குறாரு. நம்ம ஏகேவோட நடப்பு வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதாவது சினிஃபீல்டை பொறுத்தளவில் 1990 என்பிடி என் கணவர் இந்த படத்து மூலியமா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு கேரக்டரில் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இவருடைய ப்ரொமோஷனில் அவருடைய ஷன் எஸ்பி சரண் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலியமா தெலுங்கு படத்தில் பிரேம புஸ்தகம் 1993 வெளியாச்சு. இந்த படத்தில் தான் ஒரு முக்கியமான சினிஃபீல்டு லைஃப் கேரியரவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே வந்தார் நம்ம ஏகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் கொல்லாபுடி ஸ்ரீனிவாசன் இவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம ஏகேக்கு வந்து ஃபீல்டில் கேரியர் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியன் என்ன பண்ணார் அப்படின்னா பிரேம புஸ்தகத்தில் வந்து நடித்த ஆக்டிங்கை வச்சு நம்ம எஸ்பிபி டைரக்டர் செல்வா கிட்ட பேசி தான் அதாவது பிரேம புஸ்தகம் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்ததுனால ஸோ இந்த பையன் நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவை நம்ம போட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் வந்துருவார் அப்படிங்கிற சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு எஸ்பிபி மூலியமா டாப் உச்ச நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்காரு நம்ம ஏகே. தெலுங்கு படத்தில் வந்து சப் ஆக்டரா அவருடைய லைஃப் அதாவது சினிஃபீல்டு ஸ்டார்ட் பண்ண இவர் இதுக்கு பின்னாடி தான் தமிழ் த்ரில்லர் மூவியில் வந்து ஆசை 1995 வெளியான இந்த படத்து மூலியமா விமர்சன ரீதியா அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு ஏகேக்கு கிடைச்சிச்சு. கண்டினியூவா தமிழ் படங்கள் அப்படிங்கிறத நடிச்சாரு. ஸோ அதிகமான வசூல் செஞ்ச படம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் எல்லா இதுலையுமே வச்சு இவர் வந்து காதல் நாயகன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டாரு. ஸோ 1996 வெளியான காதல் கோட்டை, அதுக்கப்புறம் 1998 வெளியான காதல் மன்னன், 1999 வெளியான வாலி, 2000 வெளியான முகவரி, அதே வருஷத்தில் வெளியான கண்டு கொண்டேன். இந்த படத்து மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த வெளி உலகத்துக்கே சிட்டிசன் அதாவது 2001 வெளியான சிட்டிசன் இந்த படத்து மூலியமா தான் தமிழ் திரையுலகமே ஏகே அப்படின்னா யாரு அப்படிங்கிறத திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தான் அது இந்த படம் மட்டும்தான். எல்லா படத்துலையுமே ஃபுல் ஹீரோவா கேரக்டர் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம ஏகே. பின்னாடி தான் அமர்கலம் அதாவது 1997 வெளியான இந்த படம், அதுக்கப்புறம் 2001 வெளியான தீனா, 2002 வெளியான வில்லன், 2006 வெளியான வரலாறு, 2007 பில்லா. இந்த படத்தை எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோவா நிலைநிறுத்திக்கிட்டாரு ஷோலாவே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அமர்கலம் இந்த படத்து மூலியமா தான் சாலினியை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஹீரோயிங்க இந்த படத்துல வந்து சித்தரிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அஜித்தும் சாலினியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்கள இந்த படத்து மூலியமா எப்போ ஃபர்ஸ்ட் மீட் ஆன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1999 மார்ச் 17 அன்னைக்கு காலையில 10:30 தான் முதல்ல 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த படத்து மூலியமா. எந்தெந்த அந்தஸ்தை நம்ம ஏகேவோட
லைஃப்ல விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது ரசிகர் மன்றம் எதுக்கு கலைச்சாரு அப்படின்னா, ரசிகர்களுடைய பொழுதுபோக்குக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கெரியரை வந்து ஃபெயில் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பேர்ல ரசிகர் மன்றம் அப்படிங்கறத ஒண்ணு கலைச்சாரு. ஸோ பொது ஈவெண்ட்ல ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து மியூசிக் வெளியீட்டு விழா, இது எல்லாத்துலயுமே கலந்துக்கிறத விட்டாரு. ஸோ 2010 சினிஃபீல்டுக்கான நம்ம கலைஞர் வந்து பாராட்டுற விதமா ஈவெண்ட் ஒன்று நடத்திருப்பாரு. அதுல பேசினதான் கடைசி ஈவெண்டா இவருக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் லாஸ்டா இப்ப 2025 துபாய் ரேஸ்ல கலந்துகிட்ட இவரு தேர்ட் பிரைஸ் அப்படிங்கறத வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற துபாயில இருக்க மீடியால இன்டர்வியூ அப்படிங்கறத சோலோவா கொடுத்திருந்தாரு. ஸோ அதுதான் லாஸ்டா பேசின ஒரு விஷயம். அதாவது அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, ஸோ நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படிங்கிற சொன்ன ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு ஹீரோவா அது இவர் மட்டும்தான். ஸோ 2010 பிப்ரவரி 6 தான் நம்ம கருணாநிதி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம சினிஃபீல்ட பொறுத்தவரை பாராட்டுற விதமா எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஈவெண்ட் அப்படிங்கறத ஒன்று நடத்தினாரு. அதுல அஜித் பேசினாரு. அதாவது திரையுலகத்துல இருக்கிறவங்க அரசியலுக்காக மிரட்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் தமிழ்நாடே ஒரு பக்கம் பிரமிக்க வச்சிருந்துச்சு அரசியலை பொறுத்தளவுல. ஸோ எந்த ஈவெண்டா இருந்தாலும் ஆக்டர்ஸ் எல்லா பேருமே கலந்துக்கணும். ஸோ இது வந்து எந்த பக்கம் இருந்து மிரட்டல் வருது அப்படின்னா அரசியல் ரீதியா மிரட்டல் வருது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல வந்து எல்லா பேத்தையுமே பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல அவருக்கு ஆதரவா, அதாவது நம்ம ஏகேக்கு ஆதரவா நம்ம சூப்பர் ஸ்டார் எழுந்து நின்று கை தட்டின ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பொது ஈவெண்ட்லையும் கலந்துக்க முன்ன வரல. அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டாரு அப்படின்னாலும் எல்லா பக்கமே சர்ச்சையா எழும்புச்சு. ஸோ அதனால இதுல இருந்து அவரு வெளியே வந்துட்டாரு. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து அதிகமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா மத்தவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லி காட்டினதில்ல. 2014 அவரோட வீட்டுல வேலை பார்க்குற எல்லா பேத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆரம்ப படம், இந்த படத்து மூலியமா ஆக்சிடென்ட் காரணமா சர்ஜரி அப்படிங்கறத ஒன்று பண்ணிக்கிட்டாரு. அதாவது முழங்கால், அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டையில. ரொம்ப அதிகமா தமிழ் திரையுலகத்துல வந்து தோல்வி படங்களை கொடுத்தவர் இவர் தான். ஸோ இவரை வச்சு படம் எடுத்தா சாதாரணமா 100 கோடி வசூல் சோதனை வர்த்தக ரீதியா கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமையல எதிர்பார்த்த அளவு கூட இல்லாம தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சாரு படிப்படியா. ஸோ பின்னாடி தான் படிப்படியா ஒவ்வொரு படத்தோட திரைக்கதை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து இப்ப டாப் உச்ச நடிகரா வளம் வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஏகேவோட தமிழ் சினிமாவில் வரலாறு ரீதியா பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த படங்களை தோல்வி படம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, 1997 வெளியான நேசம், அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வெளியான ரெட்டச்சட வயசு, 2003 வெளியான ஆஞ்சநேயா, 2004 வெளியான ஜனா, 2005 ஜி, 2007 ஆழ்வார், அதுக்கப்புறம் தான் 2008 வந்து ஏகன். இந்த படம் வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கறத ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2012 பில்லா 2 எடுத்தாங்க. ஆனா இதுல இருக்கிற பாட்டு தான் ஹிட் ஆச்சு தவிர இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ நம்ம ஏகேவோட சினிஃபீல்டு லைஃப் கெரியர்லயே பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற கொடுத்த படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆசை. இந்த மூவில வந்து நம்ம ஏகேவோட திரைவாழ்வுல இந்த படத்துல காதல் நாயகனா சித்தரிக்கப்பட்டாரு. இந்த படத்துல இருந்து தான் இவரு லவ் ஸ்டோரியில ஆக்டிங்ல ஒரு ஹீரோவா தமிழ்ல வந்து பிரபலமானாரு. அதுக்கப்புறம் காதல் மன்னன். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் இந்த படத்துல இருந்து நம்ம அஜித் குமாருக்கு வந்து ஒரு பட்டப்பெயரா வச்சாங்க, காதல் மன்னன் அப்படிங்கிற பேரு. அதுக்கப்புறம் வந்த வாலி, அதாவது சிம்ரன், அதுக்கப்புறம் டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருப்பாரு நம்ம ஏகே. ஸோ எஸ்.ஜே. சூர்யா இவருடைய டைரக்டர்ல இந்த படம் தான் அவருடைய கெரியர்ல முதல் படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியான அமர்கலாம், இந்த படத்து மூலியமா தான் சாலினி இவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு உண்டான ஸ்டார்ட் ஆன படம் இந்த படம் தான். ஸோ இதுல ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், இது ரெண்டுமே சேர்த்து வெளிப்படுத்தி அசத்திருப்பாரு நம்ம ஏகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டுகொண்டேன் இந்த மூவில நம்ம கேரளா நடிகர் மம்முட்டி, அஜித் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவான காதல் திரைப்படம் அப்படின்னா இது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வெளியான தீனா, இந்த படத்து மூலியமா தான் நம்ம ஏகேக்கு வந்து தலை அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்துச்சு. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏஆர் முருகதாஸ். இவருக்கு இந்த படம் தான் டைரக்ட் பண்ண முதல் படமே. சிட்டிசன், இந்த படத்து மூலியமா நம்ம ஃபேன்ஸோட மத்தியில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு த்ரில்லர் மூவில இந்த கேரக்டர்ல வந்து பல வேடங்களை நடிச்சு பிரபலமான ஒரு திரைப்படமா நம்ம ஏகேவோட கெரியர்ல கொடுத்திருப்பாரு இவரு. ஸோ இது மூலியமா தான் பல விருது அப்படிங்கிறத வாங்கியிருந்தாரு. எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல அஜித் வந்து டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருப்பாங்க வில்லன் மூவி. இந்த படம் வெற்றியை தொடர்ந்து அதுக்கப்புறம் அட்டகாசம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஆக்ஷன் திரைக்கதைக்கு வந்து ஒரு முக்கியமான திரைப்படமா இருந்துச்சு. இந்த படத்துல இருந்து தான் நம்ம ஏகே வந்து தலை அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வரலாறு, இந்த மூவியை பொறுத்தளவுல எஸ் ரவிக்குமார் இவருடைய இயக்கத்துல 3 ஆக்டிங்ல நடிச்சிருப்பாரு நம்ம ஏகே. ஸோ பிரபலமான இந்த திரைப்படத்து மூலியமா இதுல இருக்க கேரக்டர் எல்லாத்தையுமே பாராட்டி பல சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது அப்படிங்கிறது இது மூலியமா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 2007 வெளியான பில்லா, இந்த படம் அதாவது நம்ம ஏகேவோட கெரியர் வந்து தமிழ் மூவில மூழ்கி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் 2012 வெளியான மங்காத்தா, இந்த படம் நம்ம ஏகேக்கு வந்து 50வது மூவியா இருந்துச்சு. இந்த கதையில ஹீரோவை சித்தரிக்கப்படாம ஒரு வில்லனா ஃபுல் அண்ட்
அண்ட் ஃபுல் அந்த மூவில வந்து கொடுத்ததுனால எதிர்பார்க்க முடியாத கதாபாத்திரத்துல நடிச்சு இந்த படத்து மூலியமா பல அவார்டு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் வாங்கி கொடுத்தாரு நம்ம ஏகே. சிறுத்தை சிவா இயக்கத்துல வெளியான வீரம் இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராம திரைக்கதையில ஒரு வேறுபட்ட கதாபாத்திரத்துல எடுத்திருப்பாரு அஜித். அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா இவங்க 2 பேர் கூட்டணியில உருவான 4வது படம் தான் விஸ்வாசம். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்படல. ஆனா இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. லாஸ்டா தான் ஹச் வினோத் இயக்கத்துல வெளியான வலிமை, அதுக்கப்புறம் திரும்ப அதே டைரக்டர் இயக்குன துணிவு. இந்த படம் முன்னணி கதாபாத்திரத்துல நம்ம ஏகேயை வச்சு அதிரடி ஒரு த்ரில்லர் மூவியா கொடுத்திருப்பாரு. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம ஏகே தமிழ் சினிமாவை பொறுத்தளவுல 61 படம் நடிச்சிருக்காரு. ஆனா இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா 3 சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, 3 தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருது, 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது. இது எல்லாமே இவருடைய லைஃப் கரியர்ல வாங்கியிருக்காரு. 2000 இந்த சினி ஃபீல்டெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு 2002 வந்து ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப்ல வந்து கலந்துக்கிட்டாரு நம்ம அஜித். அதுல வந்து 4வது இடத்தை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் 2003 நடந்த ஃபார்முலா BMW ஏசியா சாம்பியன்ஷிப்ல வந்து கலந்துக்கிட்ட இவரு 12வது இடத்தை பிடிச்சாரு. பின்னாடி 2004 நடந்த பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 நேஷனல் கிளாஸ் இதுல வந்து கலந்துக்கிட்டு 7வது இடத்தை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் 6 வருஷமா கார் ரேஸில் இருந்து கொஞ்ச நாள் விலகியே இருந்தார். அதுக்கப்புறம் 2007 அவர் ஓப்பன் டாக்காக ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் கார் ரேஸில் இருந்தேன், அப்போ யாருமே கேட்கல, என்னை வந்து ஊக்கப்படுத்தலை. அதை விட்டதுக்கப்புறம் ஏன் அதை விட்டுட்டீங்க அப்படிங்கிறத கேட்குறீங்க. நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லா பேருமே நல்ல மூவியை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கேட்டதுனால நான் வந்து ரேஸ்ல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்தேன் அப்படிங்கிறத பர்டிகுலராக வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு. 2010 வந்து FIA ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் இந்த சீசனில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. ஏப்ரல் 18 இருந்து செப்டம்பர் 19 வரைக்கும் நம்ம ஐரோப்பாவில் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் சீசனில் வந்து நம்ம தலை வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் சினி ஃபீல்டுகளை உள்ள வர இப்போ 2024 தான் கார் ரேஸில் கலந்துக்கிட்டாரு. துபாயில் நடந்த கார் ரேஸில் 3வது இடத்தை பிடிக்கவும் தான் நம்ம தலை ஆக்டர் அஜித் வந்து யாரு, இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2022 நடந்த நேஷனல் லெவல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து 4 தங்கப்பதக்கம் ஒரே டைமில் வாங்கின லிஸ்ட்டில் ஒரு ஆக்டர் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம தலை அஜித் மட்டும்தான். ஸோ நம்ம ஏகே தான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூபம் காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய சன் ஆத்விக் அவருடைய ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்ப்ரிண்ட் அண்ட் ரிலே இந்த பந்தயங்களை 3 பதக்கங்களை தக்க வச்சுக்கிட்டாரு இந்த வயசுலேயே. நம்ம இந்திய திரைப்படத்துறைக்கான ஸோ யாருக்குமே கிடைக்காத ஒரு படைப்பு வந்து இப்போ நம்ம ஏகே கிடைச்சிருக்கு. அதுவும் பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு விருது. ஒரு சிறந்த ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கார் ரேஸ் பந்தயத்தில் வந்து ஜெயிச்சதுனால நம்ம அஜித் குமாருக்கு வந்து ஏப்ரல் 28, 2025 அன்னைக்கு நம்ம இந்திய அரசு நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு இவங்க கையில் நம்ம இந்திய அரசோட 3வது உயர்ந்த விருதான பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை ஒரு மிகப்பெரிய அளவில் கௌரவிக்கிற அளவுக்கு வாங்கிக்கிட்டாரு நம்ம ஏகே. ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு வந்து என்னங்க வேணும்? ஸோ இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாலும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தமிழ் சினிமாவில் வந்து ஃப்ளாப்பான படம் கொடுத்தும் ஒரு உச்ச நடிகராக இன்ன வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்காருன்னா அதுவே இவருக்கு சேரக்கூடிய ஒரு பெருமை தான். ஸோ ஹீரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள்.